பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். திண்டுக்கல் மாநகராட்சி பொதுமக்கள் குறை தீர்க்கும் முகாம். திண்டுக்கல் மாநகராட்சி பகுதிக்குட்பட்ட 48 வார்டுகளிலும் உள்ள பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் திண்டுக்கல் மாநகராட்சியில் எதிர்வரும் 4/7/2024 வியாழக்கிழமை மேயர் மற்றும் துணை மேயர் தலைமையில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற்றது. அப்போது பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான குடிநீர் இணைப்பு பெறுதல், பாதாள சாக்கடை இணைப்பு பெறுதல், சொத்து வரி பெயர் மாறுதல் செய்தல், புதிய சொத்து வரி விதித்தல் மற்றும் சுகாதாரம் தொடர்பான குறைகள் மற்றும் இதர அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுதல் ஆகியவற்றை உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து அனைத்து விதமான சேவைகளையும் பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சாவியை வச்சுட்டு வெளியே போ. நீ இடம் மாத்து. உன்னை இந்த இடத்துல வேலை விட்டு தூக்குறோம்னா நான் எங்க சார் போவோம்? 15 வருஷமா செய்யறோம் நாங்க இந்த இடத்துல வேலை. ஒரு நாள் 2 நாள் இல்ல. கொரோனா டைம்ல கூட கைக்கு பிளவுஸ் போடல, வாய்க்கு கைக்கு பிளவுஸ் போடல, அதே கையில எடுத்து தின்னுட்டு அதே கையில வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். பேசக்கூடாதுன்னா எவ்வளவுதான் எங்க நோவை நாங்க முழுகின்னு போவோம். பெரிய யார்கிட்ட சொல்றீங்களோ சொல்லுங்கன்னா நாங்க யார்கிட்ட சார் போய் சொல்லுவோம்? அதிகாரவங்க வந்தாதான் அவங்க கிட்ட எங்க குறையா சொல்ல முடியும். வேற யார்கிட்ட சார் சொல்ல முடியும்? எங்க குறைய அவங்ககிட்ட தான் சார் நாங்க சொல்ல முடியும். போனாக்கா எங்க பிள்ளைங்க அழுகுறாங்க. ஏமா இன்னைக்கு எதுவும் எடுத்துட்டு வரலையா, இன்னைக்கு எதுவும் சம்பாதிக்கணும் இல்லையாமா, வீட்டுல அரிசி இல்ல பருப்பு இல்லைன்னு சூப்பரேச்சருங்க கொடுமை பண்றது. கொடுமை அனுபவிக்கிறவன் எனக்கு தான் சார் தெரியும். ஒரு நாளா நான் நிம்மதியா இருந்து கையெழுத்து போட்டு நான் போனது இல்ல. யாருமே இல்ல. அதான் சொல்றேன், நான் எவ்வளவு இம்சப்பட்டாலும் நான் ஒருத்தி தான் படுறாங்க. யாருமே எனக்கு வந்து நின்றது இல்ல. அது இப்ப கூட என்ன அந்த ஜாதிக்கார் மட்டும் வரக்கூடாதான், எஸ்சிங்க மட்டும் வரக்கூடாதான், மத்தவங்க எல்லாரும் வரணும். அப்ப எஸ்சி என்ன பண்றோம் நாங்க? யாரு என்ன பண்றோம் நாங்க? எஸ்சி ஜாதிக்காரு எல்லார்கிட்டயும் பாசமா தானே பழகுறோம். யாருக்கிட்டையும் நாங்க கொடுமையா போடு. ஒரு திரும்பவும் பேசுறாங்க. நாங்க ஜாதி என்ன பண்ணுது? எந்தனுக்கு ஜாதி மதம் பார்க்காம வந்திருக்கிறது வேலைக்கு. ஜாதி என்ன பண்ணுது அவங்கள? இல்ல எஸ்சி ஜாதி என்ன பண்ணுது? அப்ப எஸ்சின்றவங்க மனுஷர் இல்லைங்களா, மிருகமா அவங்க? இந்த சூப்பரேஜருங்க தான் சார் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. திலகன் வந்துட்டு, திலகன், சக்தி, அப்புறமா ரஞ்சித், இவங்க 3 பேர் தான் சார் எங்களுக்கு டார்ச்சர். மத்தவங்களுக்கு யாருமே வேலையே செய்ய விட மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு எப்ப பார்த்தாலும் எங்க மேல வச்சுக்கன்னு வாங்கலங்கறாங்க. சண்டை போட்டுட்டு நேத்து உட்கார்ந்து இருக்கு. இதுலயே தெரிஞ்சுங்க லட்சணம். இன்னைக்கு நாங்க பேச வந்திருப்போம். எங்களுக்கு யாருமே சொல்லவே இல்லை. எந்த சூப்பரேஜருமே எங்களுக்கு சொல்லல. இங்க வந்துட்டு இப்ப நாங்க வந்ததுனால இவங்க வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரேஜர் பேச்சுக்கு வந்து நாங்க சும்மா இருக்க மாட்டோம். நிஜமா தான் சொன்னேன். இந்த அம்மா தானே பெரிய ஆபீஸ் மேல இருந்து குதிக்கிறான்னு சொன்னாங்க. நான் அது செஞ்சிடுவேன். ஒரு நாள் 2 நாள் கொடுமையா அனுபவிக்கலாம். இங்க வந்ததுல இருந்து கொடுமையானாக்கா நான் அது வேலை செஞ்சே செய்வேன். என் புள்ள குட்டிக்கு காய் இல்லையானா போகுது. என் புள்ளைய வளர்க்காதான் நான் இங்க வேலைக்கு வந்துருக்கேன்.